விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. ஆண்டவர் உலகில் நுழைந்தபோது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். தவக்காலத்தில் 2 பெருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று கன்னிமரியாவின் கணவர் புனித சூசையப்பருடைய பெருவிழா, மார்ச் மாதம் 19ஆம் தேதி. மார்ச் 25ஆம் தேதியான இன்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. தவக்காலத்தில் இந்த 2 பெருவிழாக்களை மட்டுமே நாம் கொண்டாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆவியே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆவியே, என் மேல் இரக்கமாயிரும்.
ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுலமானீர். அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை.
ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர்.
இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளையும் உங்கள் அனைவரோடும் இருக்க இந்த தெய்வீக பலியின் வழியாக சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய பெருவிழா கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா என்று அறியப்படுகிறது. இவற்றை விவிலியத்தில் நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி மாறாமல் கிறிஸ்து என்கிற மீட்பரை இந்த உலகத்திற்கு தந்த செய்திதான் இன்றைய நாளினுடைய பெருவிழா. அன்பிற்குரியவர்களே, கடவுள் வாக்குதத்தமாக கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை தீண்ட முயல்வாய். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையாக அமைந்திருக்கிற இந்த செய்தி எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்றால், நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் இருவரும் பாவம் செய்த பிறகு அந்த பாவத்திற்கு காரணமாக இருந்த பாம்பினை, சாத்தானை இந்த இடத்திலே கடவுள் சபிப்பதை பார்க்கிறோம். உம்மை எதிர்க்க, உம்மை அடக்குவதற்காக, உம்மை அழிக்க ஒரு மீட்பர் இந்த உலகத்திலே தோன்றுவார். அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் உதயமாகி உன்னுடைய தலையை நசக்குவார் என்று சொல்லுவதின் வழியாக தீமையும் பாவமும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் அழிக்கப்படும் என்பதே இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு விடுதலை வாழ்வை கொடுத்தது. அது ஒரு மீட்பின் செய்தியாக முன்குறித்து வைக்கப்பட்ட செய்தியாய் அமைந்திருக்கிறது. தொடக்க புத்தகத்திலேயே நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனது. அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஒரு கன்னி தன்னை முழுமையாக தயாரிக்க வேண்டியவளாய் இருந்தால், தூயவராக வாழ வேண்டியவராய் இருந்தால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டியவராய் இருந்தார். அதற்காகத்தான் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து சென்றது. அதன் பிறகு தூய கன்னிமரியினுடைய வயிற்றில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதயமானார். பாம்பினுடைய இயல்பு என்பது ஏமாற்றுவது, தந்திரத்தோடு விவேகத்தோடு அது கடித்து ஒருவரை துன்புறுத்துவது அல்லது பிறருடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது.
சாத்தானுடைய போக்கும் அப்படிதான். எப்பொழுது சாத்தான் நமக்குள் நுழைந்து விடுகிறானோ அப்பொழுது அந்த சாத்தான் நம்மை வெவ்வேறு விதமாக செயல்பட தூண்டுகிறான். கடவுளுக்குரிய வாழ்க்கையை அவன் முற்றிலுமாக மாற்றிவிட்டு இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ ஆசாபாசங்களை நமக்கு முன்பாக நிறுத்துகிறான். கவர்ச்சியான மாய வித்தைகளை நமக்கு முன்பாக காட்டி நம்மை மயக்கி விடுகிறான். இவற்றை நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் வாவா சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்ற பிரபல பாம்பு பிடிக்கின்ற ஒரு மனிதர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர், பல்லாயிரம் பாம்புகளை அவர் பிடித்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு வீட்டில் பாம்பு நுழைந்து விட்டது. அந்த பாம்பை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழைக்கப்படுகிறார். அவரும் உள்ளே சென்று அந்த ராஜநாகத்தை பிடித்து வெளியே கொண்டு வருகிற நிலையில் திடீரென்று அந்த பாம்பு அவருடைய வலது தொடையிலே கடித்து விடுகிறது. உயிருக்கு ஆபத்தான அந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, பாம்பினுடைய இயல்பு என்னதான் நாம் பல பாம்புகளை பிடித்திருந்தாலும் கூட, பாம்பினுடைய தன்மைகளை நன்றாக அறிந்திருந்தாலும் கூட, பாம்பினுடைய உண்மையான சுயரூபம் அது பிறரை கடிப்பதுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அலகையினுடைய ஏமாற்று வேலைகளுக்கு, அவற்றினுடைய பித்தலாட்டங்களுக்கு நாம் மயங்கி விடுகிறோம் என்றால் நாம் பாவத்தில் விழுகிறோம், தீமை செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாவா சுரேஷ் தற்பொழுது உடல் நலம் தேறி நலமோடு இருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே நிலையில் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சாத்தானுடைய செயல்பாடுகளை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளும் பொருட்டுதான் இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பாம்பானது சாத்தானினுடைய அடையாளமாக குறிப்பிடப்பட்டு நம்முடைய விவிலியத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை, இது எவ்வாறு தந்திரமாய் பிறரை மயக்கி ஏமாற்றுகிறது என்பதுதான். விவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்ற வாக்குதத்த வார்த்தையான இரண்டாவது வார்த்தை எசாயா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. ஆகாசு மன்னருக்கு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஒரு அடையாளமானது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆகாசை நோக்கி, நீ ஆண்டவருக்கு எதிராக ஒரு அடையாளத்தை கேளும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆகாசு மன்னர் சொல்கிறார், நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன், என் ஆண்டவரை நான் கேள்விக்கு உட்படுத்த மாட்டேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர், அன்பிற்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினரின் வழியாக இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பரை கொடுக்கின்ற வாக்குறுதியை அளிப்பதை பார்க்கிறோம். இதோ கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் நம்மோடு இருப்பவர் என்று பொருள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இது இயேசு யாரிடத்தில் பிறப்பார் என்கிற செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறது. முதல்ல நாம பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் எதற்காக பிறக்கிறார் என்றால் தீமையை அழிப்பதற்காக, பாவத்தை ஒழிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிறார். இரண்டாவதாக அவர் எப்படி பிறக்கிறார் என்று பார்க்கும்போது, ஒரு கன்னியின் திருவயிற்றில், ஒரு இளம் பெண்ணின் வயிற்றில் அவர் பிறக்கிறார் என்பதுதான். ஒரு கன்னியின் திருவயிற்றில் பிறக்கிறார். மூன்றாவது செய்தியை பார்ப்போம். மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை, மிக முக்கியமான ஒரு இறைவார்த்தை. நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கிறாய், ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். எந்த இடத்தில் மீட்பர் பிறப்பார் என்பதற்கான செய்தியானது அன்பிற்குரியவர்களை இந்த இடத்தில் வாக்குதத்தமாக கொடுக்கப்படுகிறது. பெத்லகேம் என்கிற ஊரில் மீட்பர் பிறப்பார் என்பதுதான். எனவே இயேசு என்பவர் யார், அவர் எங்கே பிறப்பார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறது இன்றைய நாளினுடைய விழா. இரண்டாவது செய்தியாக, கடவுள் வாக்கு மாறாதவர் என்பதை இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுள் வாக்கு மாறாதவராக இருப்பதனால் நாம் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது செய்தி. எப்படி அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற, இதோ உம்முடைய அடியான்
உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும் என்று தன்னை முழுமையாக இறை திட்டத்திற்கு கையளித்தாரோ ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாமும் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, மாறாக இறைவனின் திருவுளப்படி வாழும்போது நாம் நிச்சயம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம். மீட்பின் பிள்ளைகளாய் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழுகிறோம். எனவேதான் இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்புவதில்லை. காளைகள் வெள்ளாட்டு கிடாய்களுடைய இரத்தம் ஒருபோதும் பாவத்தை போக்காது. மாறாக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை கல்வாரியில் தன் இரத்தத்தை சிந்தியதனால், தன்னுடைய உயிரை கொடுத்ததனால், அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் ஆதாயமாக்கிக் கொள்வோம். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தியாய் அறிவிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். என் நெஞ்ச வீணையில் இத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த
எத்தனை ராகங்கள் ஏற்றமிகவும் படைப்பிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரானார். மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்கு பிறப்பார் என்று வானத்துதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூயாவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தி. அவர் வழியாக உமது மாண்பை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விண்ணில் வாழும் இறைவா, இன்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, இன்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், விளங்கிட விடிந்திட விடியறிந்தே வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாரா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு
உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பெருவிழாவில் இறைவனின் ஆசீரை நிறைவாக பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.